ஹலோ வணக்கம். கடந்த முறை நம்ம சேனல்ல இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுடைய திரைப்பட அனுபவங்களையும் திரைப்பட உயரங்களையும் அவர் சினிமாவில் செய்த சாதனைகளையும் பார்த்தோம். ஆமா, கிட்டத்தட்ட ஸ்ரீதருடைய வாழ்க்கை வரலாறு நாம அவ்வளவு சுலபமா ஒரு எபிசோட் அடைக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய சக்சஸ் கொடுத்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பத்தி நாம புரட்டி பார்க்கிறப்ப நிச்சயமா நமக்கு 2வது எபிசோட் தேவைப்படும். அப்படி நாம முதல் எபிசோடுல தொடர்ந்து வெற்றிகளையும் தொடர்ந்து அடுத்தடுத்த முயற்சிகளை செய்துகிட்டு இருந்த ஸ்ரீதர் 70களில் அவர் எடுத்த வைரநஞ்சன் திரைப்படமும் ஓ மஞ்சு அலைகள் போன்ற படங்களுடைய ஃபெயிலியர்னால அடுத்து நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் யோசிச்சுக்கிட்டு இருக்கையில எப்பயுமே அதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு முறை ஸ்ரீதர் தன்னுடைய படைப்பையும் தன்னுடைய சிந்தனையும் மாத்திக்கிறாருன்னு. அப்ப அடுத்து அவர் நாம யாரை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறப்ப அவருக்காக ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சூழல் இருக்காரு. இதுக்கு முன்னாடி எடுத்த சிவந்தமன், தர்த்தி போன்ற படங்கள் பெரிய வெற்றி படமா இருந்தாலும் பட்ஜெட்னால அந்த படங்கள் அவருக்கு ஏற்படுத்தின லாஸும், வைரநஞ்சமும் அலைகளும் ஓ மஞ்சுவும் அவருக்கு ஏற்படுத்தின லாஸும் அடுத்து நாம என்ன மாதிரியான மூவ்மெண்ட்ஸுக்கு போலான்னு ஒரு எக்கனாமிக்கலா ஸ்ரீதர் ஒரு பாண்டிங் ஆகி நிக்கிறப்போ அடுத்து நாம செய்வதற்கு ஒரு முயற்சி இல்லாத போது யோசிச்சுட்டு இருக்கையில ஸ்ரீதருக்கு நடிகர் ராஜேந்திரகுமார், அதாவது தர்த்தி படம் இருக்குல்ல, சிவந்தமன் படத்துல இந்தி வருஷம், அதுல ஹீரோவா நடிச்ச ராஜேந்திரகுமார் தான் சொன்னாரு, ஏன் மிஸ்டர் ஸ்ரீதர் நீங்க இதுவரை எல்லாரையும் வச்சு படம் பண்ணிட்டீங்க, ஏன் எம்ஜிஆரை வச்சு நீங்க என்ன படம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்ப ஸ்ரீதர் சொல்றாரு, இல்லைங்க நான் எம்ஜிஆரை வச்சுதான் அன்று சிந்தியரை போன்ற ஒரு படம் எடுக்கிறதா இருந்தேன். அப்படி எடுக்கிறதா இருந்த படம் எனக்கும் எம்ஜிஆருக்கும் சில வேவ்லென்த் செட் ஆகாதுன்னு நினைச்சு நானே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தான் சிவாஜிட்ட வந்தேன். அப்படி நான் ஒருவேளை எம்ஜிஆர் வச்சு அந்த படம் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு எம்ஜிஆருக்குமான நட்பு இருந்திருக்கும். சோ அதனாலதான் நான் எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணல அப்படின்னு சொல்ல, இல்ல எம்ஜிஆருக்கு உங்க மேல தனிப்பட்ட மரியாதை இருக்கு, அது விஷயமா நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி நடிகர் ராஜேந்திரகுமார் ஸ்ரீதர் மேல உள்ள மரியாதையின் அடிப்படையில எம்ஜிஆர் கிட்ட பேசினார். மிஸ்டர் ராமச்சந்திரன் மாதிரி ஸ்ரீதர் உங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில அற்புதமான ஒரு டைரக்டர், அவர் உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, நீங்க அவருக்கு ஒரு படம் பண்றது நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல, இப்ப எம்ஜிஆர் விஷயமா கன்சிடர் பண்றாரு. நம்பியாருடைய வீட்டுல இந்த சந்திப்பு நிகழ்வதான் ஒரு ஏற்பாடு நடக்கும். ராஜேந்திரகுமார் சொன்ன உடனே எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, ஸ்ரீதர் ஒரு பெரிய டைரக்டர், அவர் என் வீட்டுல என்ன சந்திக்கிறதும் சரியா இருக்காது, நான் போய் ஸ்ரீதருடைய வீட்லையும் சந்திக்கிறதும் சரியா இருக்காது, அதனால நம்பியார் சாமி உங்க வீட்டுல வச்சு அந்த சந்திப்பு நடக்கணும்னு சொல்லல, நம்பியாருடைய வீட்டுலதான் அந்த சந்திப்பு நடக்கிறதா ஏற்பாடாகிறது. இது ஸ்ரீதருக்கு தகவலா சொல்லப்பட, என்னங்க எம்ஜிஆர் போய் நான் சந்திக்கிறதுக்கு என்ன எனக்கு எந்த யுகமும் கிடையாது, அவரை நான் சந்திக்க தயாரா இருக்கேன்னு சொல்ல, அப்படியான ஒரு சந்திப்பு எம்ஜிஆருடைய ராமாவரம் வீட்டு தோட்டத்துல நடக்குது. அப்ப நடக்கிறப்ப எம்ஜிஆர் சொல்றாரு, மிஸ்டர் ஸ்ரீதர் உங்களை வச்சு நான் படம் பண்ணணும்னு எனக்கே நீண்ட காலமா ஒரு ஆசை இருந்துச்சு, நீ ஏன் என்கிட்ட வரல அப்படின்ற போது ஸ்ரீதர் அதுக்கான காரணங்களை சொல்லாம, இல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் உங்களுக்காக நான் தயார் பண்ண பிறகு நான் நினைச்சிட்டு இருந்தேன், சோ இப்ப அதுக்கான ஒரு சூழல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் எம்ஜிஆர் உடனடியா என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய லெட்டர் பேட்ல ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து, இந்த லெட்டரை நாளை கொண்டு போய் பத்திரிகைகளுக்கு கொடுத்து ஒரு பூஜை போடுங்க அப்படின்றாரு. ஸ்ரீதர் ஒண்ணுமே புரியாம ஏன்னு கேட்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு ஒரு முழு பக்க விளம்பரம் கொடுத்து உங்களுடைய டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன்னு சொல்லி மட்டும் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான எல்லா வகையான பொருளாதார ரீதியான பணமும் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் இன்னொரு வழியும் சொல்றாரு, நீங்க இதுக்காக பெருசா மெனக்கிட வேண்டாம், தெலுங்குல நாகேஸ்வரராவ் நடிச்சு தசரா புல்லடுன்னு ஒரு திரைப்படம் ஓடிச்சு, அந்த படம் பெரிய ஹிட்டு, அந்த படத்தை தமிழுக்கு தகவல் கொஞ்சம் மாத்திட்டோம்னா அந்த படத்தை நாம தமிழ் எடுக்கலாம், பெரிய லொகேஷனோ பெரிய பட்ஜெட்டோ பெரிய செலவோ பண்ண வேண்டாம், ஏன்னா இந்த சென்னையிலேயே வீட்டுக்கு எழுத்த மாதிரி இருக்கிற முகலிவாக்கம் ஒரு சின்ன கிராமம் இருக்கு, அந்த கிராமத்திலேயே மொத்த படத்தோட ஷூட்டிங்க வச்சுக்கலாம், அங்க உள்ள மக்கள் நான் சொன்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்ன, அதுக்கு ஸ்ரீதர் சொன்னாரு, நீங்க சொன்னா தமிழ்நாடே கேட்கும், முகலிவாக்கம் கிராமத்து மக்களா கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல, அப்படியாக எம்ஜிஆர் யாருக்குமே செய்யாத ஒரு பிளெக்சிபிலிட்டிய ஸ்ரீதருக்கு செஞ்சு கொடுத்து, சென்னையில அவர் வீட்டுக்கு நேர் எதிர்த்து இருக்கிற முகலிவாக்கம் என்ற குக்கிராமத்துலதான் அந்த படத்துடைய முழு படப்பிடிப்பு நடந்து உடனடியா ஆரம்பிச்சு உடனடியா ஷூட்டிங் நடந்து உடனடியா தியேட்டருக்கு மாபெரும் வெற்றி பெற்ற அந்த படம் உரிமைக்குரல். உரிமைக்குரலோட வெற்றி ஸ்ரீதருடைய பல்வேறு பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி ஸ்ரீதரை மறுபடியும் ஒரு எனர்ஜெட்டிக்கான மனுஷனா எந்திரிக்க வச்சுச்சு.
அப்படி ஸ்ரீதர் எந்திரிச்சு அடுத்த நிமிஷமே வந்து உடனடியா என்ன பண்றாருன்னா, ஏன் நாம இன்னொரு காம்பினேஷனா இன்னொரு படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீனவன் ஒரு படம் பண்றாரு. அந்த மீனவன் படம் அதே மாதிரி ஸ்ரீதரன் எம்ஜிஆரும் சேர்ந்து அந்த படத்தை ஆரம்பிச்சு, அந்த படமும் கிட்டத்தட்ட படப்பிடிப்பு எல்லாம் முடிகிறப்ப எம்ஜிஆருக்கும் ஸ்ரீதருக்கும் வேறு ஒரு சிக்கல் வருது. அது என்ன சிக்கல்னா, அப்ப நடந்த தேர்தல்ல வந்து எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய கட்சியில ஜெயிச்சு ஒரு பெரும்பான்மையோட தமிழக முதலமைச்சர் ஆகிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி வந்து உயர்ந்த பதவியில அரசியல் பதவியில இருக்கிறவங்க வந்து படங்களை நடிக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கிறப்ப, தன்னால் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ண டைரக்டர் ஸ்ரீதர் இப்ப சிரமப்பட்ட கூடாதுன்னு எம்ஜிஆர் யோசிக்கிறார். எம்ஜிஆர் அவருடைய பதவியேற்புக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி எப்படியாவது ஸ்ரீதரோட திரைப்படத்தை முடிச்சு கொடுத்துடணுமே சொல்ல, ஸ்ரீதர் ஒரு பக்கம் வந்து அந்த படத்துடைய கடைசி காட்சியில எடுப்பதற்காக, மிச்சமுள்ள காட்சியில எடுப்பதற்காக ஒரு பக்கம் அவர் வந்து மும்முரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கையில, எம்ஜிஆரும் ஸ்ரீதரும் சேர்ந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் தன் வாழ்நாளிலே அப்படி உழைத்தது மாதிரியான ஒரு உழைப்ப கண்டினியூவா 48 மணி நேரம் படத்துல உள்ள மொத்த காட்சிகள், விடுபட்ட காட்சிகள் எல்லாவற்றையும் எடுப்பதற்கு எம்ஜிஆருக்கு டேட்டு கொடுத்து எம்ஜிஆரும் ஸ்ரீதரும் அந்த படத்தை எடுத்து அந்த படமும் பெரிய லெவல்ல ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றுச்சு. இப்படி ஸ்ரீதருடைய அத்தனை கடனையும் எம்ஜிஆர் தீர்த்து வச்சிருந்தார். இந்த மாதிரியான நேரத்துல இந்த 2 படங்களுக்கு இடையில எம்ஜிஆர் வச்சு ஸ்ரீதர் வந்து இன்னொரு படம் ஆரம்பிச்சிருந்தாரு. அதான் அண்ணாயின் தெய்வம். இந்த அண்ணாயின் தெய்வம் திரைப்படம் வந்து எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு நடிப்பதற்கு வாய்ப்பே இல்லாம ஒரு ஆரம்ப கட்டத்துல எம்ஜிஆர் நடிச்ச ஒரு சில போர்ஷனோட அந்த படத்தை வந்து ஸ்ரீதர் அப்படியே டிராப் பண்ணிட்டார். அப்படி டிராப் ஆன அந்த திரைப்படம் நீண்ட பல வருடங்களுக்கு பிறகு ஸ்கிரீன் பிளே மன்னன் சொல்லி பேசப்படக்கூடிய இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் அந்த படத்துடைய ரைட்ஸை வாங்கி அந்த படத்தை அவசர போலீஸ் 100ன்ற பேர்ல வந்து எம்ஜிஆருடைய போர்ஷனை எல்லாத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணாம அவர் ஸ்கிரீன் பிளே பண்ணி அந்த படத்தை வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணாரு. அந்த படம் ஒரு ஆவரேஜா போச்சு. சோ அது ஒரு தனி கதை. இப்படி எம்ஜிஆர் அவர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு ஸ்ரீதருடைய கடன் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி ஸ்ரீதருக்கு ஒரு புது எனர்ஜியையும் புது ரத்தத்தையும் கொடுத்தார். இப்ப ஸ்ரீதருக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. சிவாஜியை வச்சு கடைசியா தான் செய்த படத்துல அவருக்கு ஒரு திருப்தி இல்லை. அடுத்து தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப, அதான் ஸ்ரீதர் எப்பயுமே 5 வருடங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய சிந்தனையை மாத்திக்கிட்டே இருப்பாரு. அப்படி இருக்கிறப்ப இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் ஆர்டிஸ்ட் அவங்கள வச்சே நம்ம மறுபடியும் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அழகான காம்போ பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு ஸ்ரீதர் வந்து மறுபடியும் கலையரங்கின திரைப்படம் தான் வந்து இளமை ஊஞ்சல் அடைகிறது. அன்னைக்கு இருந்த யங் ஆர்டிஸ்டான கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் அந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாங்க. கமல் மேல ஸ்கிரிப்ட் இருக்கும், ரஜினி மேல ஸ்டைல் இருக்கும், ஸ்ரீபிரியா, ஜெயசித்ரா, இளையராஜா, திவாரி கேமராமேன், இப்படி வந்து ஒரு நியூ செட்டப்ல வந்து ஸ்ரீதர் வந்து கலர்ஃபுல்லான மறுபடியும் எப்படி வந்து அவர் வந்து அதாவது வந்து ஒரு காதலிக்க நேரமில்லை மாதிரி அதுல இருந்து ஒரு 20 வருடங்களுக்கு பிறகு எனர்ஜெட்டிக்கா அப்படி ஒரு அந்த படம் தான் இளமை ஊஞ்சல் அடைகிறது. அந்த படம் தமிழ்நாடு முழுக்க மாசிவ் ஹிட். அதே படத்தை தெலுங்குல வந்து வயசு பிடிச்சிங்கிற பேர்ல ரீமேக் பண்றாரு, அதுவும் சூப்பர் ஹிட். சோ அன்னைக்கு அந்த படம் வந்து பார்த்தா சாங்ஸ் இருக்க இளையராஜாவோட சாங்ஸ் பட்டு தொட்டியெல்லாம் பட்டை கிழக்கு ஓடும். என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சுங்கிற அந்த பாட்டு வந்து தியேட்டர்ல ஒன்ஸ் மோர்னு இளையராஜாவோட மியூசிக், ஸ்டேஜ்ல கமல் ஆடுற டான்ஸ், ஸ்ரீதரோட மேக்கிங், படத்தோட இளமை, இப்படி எல்லாம் சேர்ந்து என் மாஸ் கிட்டாய் அந்த படம் வந்து அது ஒரு ஸ்ரீதருக்கான எனர்ஜெட்டிக்கான சக்சஸ் படமா வந்துச்சு. அடுத்த ஜெனரேஷன் ஆர்டிஸ்டோட அடுத்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஸ்ரீதர் மறுபடியும் என்ன பண்ணான்னா கமலை வச்சு தனியா ஒரு படமும் ரஜினியை வச்சு தனியா ஒரு படமும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிச்ச படம் தான் துடிக்கும் விரகல். ரஜினியை வச்சு அந்த படம் வந்து கேஆர்ஜிக்காக பண்ணாரு. பட் அந்த படம் வந்து பெரிய பட்ஜெட்ல சிறப்பா எடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த படம் பெருசா போகல. அதே மாதிரி கமல் அம்பிகாவை வச்சு நானும் ஒரு திருவிழான்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படமும் பெருசா போகல. சோ இப்ப அடுத்த ஆர்டிஸ்ட்னு சொல்லிக்கக்கூடிய இந்த ஆர்டிஸ்ட்லாம் வச்சு அவர் பண்ண படங்கள் எதுவும் சரியான முறையில அவரு சோபிக்காத போது ஸ்ரீதர் எகைன் மறுபடியும் என்ன பண்ணாருன்னா மறுபடியும் ஒரு யங் யூத் கார்னிவலான ஒரு காதல் கதையை கையில் எடுப்போம்னு சொல்லி அப்படி அவர் கையில் எடுத்த திரைப்படம் தான் தென்றலே நினைத்தது. ஜெயஸ்ரீங்கிற ஒரு அழகான ஹீரோயின், அசோக்குமார்ங்கிற சினிமோட்டோகிராஃபர், இளையராஜா, இப்படி மோகன், இந்த மாதிரி ஒரு காம்போல மறுபடியும் ஒரு இளமையான கலர்ஃபுல்லான ஒரு திரைப்படத்தை எடுக்கிறார் ஸ்ரீதர். அந்த அலைய படமான
தென்றலை துணி வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கு. அந்த படமும் அவருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான திரைப்படம். சோ அதான் சொன்னேன், தமிழ் சினிமால வந்து நீங்க வந்து ஸ்ரீதருடைய படங்கள் மட்டும்தான் பெஞ்ச்மார்க் சினிமா அப்படின்னு சொல்லலாம். அவருடைய படங்களை வந்து தொட்டா இன்னைக்கும் அந்த படங்களை வந்து ரீமேக் பண்ணோம்னா அந்த படங்கள் வந்து மறுபடியும் வந்து ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாறி எடுத்தோம்னா சூப்பரா சக்சஸ் ஆகும் பிறகு ஸ்ரீதர் ஒரு பெரிய இப்படி ஸ்ரீதர் வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய 50களில் சினிமாவத்திலேயே 60களில் கோலச்சு 70களில் வந்து கீழே விழுந்து மறுபடியும் மேலே இருந்து உச்சத்தை தொட்டு அதுல வந்து பல்வேறு பரிமாணங்கள் எல்லாம் தொட்ட ஸ்ரீதர் வந்து 85ல வந்து அவர் வந்து செஞ்ச அந்த தென்றலை தோடுக்கு பிறகு அவருடைய கேரியரே வந்து கிட்டத்தட்ட வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். ஆனா அது செய்யாம அதுக்கு பிறகு அவர் 2-3 படம் பண்ணார். தந்து விட்டேன் என்னை, உன்னை தேடி வருவேன், ஆலய தீபம். இந்த படங்கள்லாம் வந்து நம்பர் ஆஃப் ஃபண்டிங்ஸ்ல வேணா ஸ்ரீதருக்கு வந்து படங்களா இருக்குமே ஒழிய அவருடைய அந்த எனர்ஜெட்டிக்கான ஸ்ரீதரை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஆனாலும் ஸ்ரீதர் வந்து தன்னுடைய அடுத்தடுத்த ஸ்கிரிப்டுக்காக வந்து தயாராகி ஓடிக்கிட்டே இருந்தார். யாரோ எழுதிய கவிதையெல்லாம் ஒரு படம் பண்ணாரு, அதெல்லாம் பெருசா பேசப்படல. சோ இப்படி ஸ்ரீதர் வந்து அந்தந்த காலகட்டங்கள்ல தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏஜ்ல வந்து அவருக்கு ஏற்படக்கூடிய அழுத்தமும் அடுத்த ஜெனரேஷனுடைய மாற்றமும் சினிமாவில் அவரை வந்து மெல்ல டயர்டாக்கி உடல் ரீதியா வந்து அவரை வந்து சின்னதா வந்து அவருக்கு வந்து பெராலிசிஸ் நோய் வந்துருச்சு. இந்த பெராலிசிஸ் வந்ததற்கு பிறகு வந்து அன்னைக்கு இருந்த ஒரு பத்திரிகை வந்து ஸ்ரீதர் வந்து உடம்பு சரியில்லாம விழுந்ததை பார்த்து ஸ்ரீதர் ரொம்ப சிரமப்படுறதா வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டாங்க. அதை பார்த்த முதலமைச்சர் ஜெயலலிதா, அதாவது எந்த ஸ்ரீதரால் வந்து புதுமுகமா அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகை ஜெயலலிதா தற்போது முதலமைச்சரா இருக்கார். தன்னை அறிமுகப்படுத்தின டேரக்டர் ஸ்ரீதர் சிரமப்படுறாரான்னு சொல்லி ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, ஸ்ரீதருக்கு நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அந்த பத்திரிகைக்கு அவங்க ஒரு கடிதம் எழுத, அது ஸ்ரீதருக்கு அறியப்பட ஸ்ரீதர் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து அதே பத்திரிகைக்கு வந்து ஒரு மறுப்பு கடிதம் எழுதினார். என்ன எழுதுறாருன்னா, அம்மு நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன், பொருளாதார ரீதியா எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, எக்கனாமிக்கலி வெல் சேஃப், பிசிக்கலி எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறதுன்னு சொன்ன ஜெயலலிதா வந்து அதுக்கு பிறகு வந்து அவர் நல்லாதான் இருக்காருன்னு விட்டுட்டாங்க. அதே மாதிரி நடிகர் ரஜினிகாந்தும் வந்து டாக்டர் ஸ்ரீதரை வந்து அவருடைய வீட்டுல வந்து அவர் உடம்பு சரியில்லாம இருக்கையில வந்து பார்க்க வந்தார். அப்ப பார்க்க வரையில ஸ்ரீதர் என்ன கேட்டாருன்னா, ரஜினி எனக்கு ஒரு டேட் கொடுங்க, ஒரு அற்புதமான கதை வச்சிருக்கேன், உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி எழுதின கதை இது, அப்படி ஷூர் ஷாட் அடிப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரஜினி புன்முறுவலோட, சார் முதல்ல நீங்க உடம்பு ஆரோக்கியமாகி ஜெயிச்சு வாங்க சார், அதுக்கு பிறகு வந்து நாம நிச்சயமா படம் பண்ணலாம், உங்களுக்கு நான் டேட் தராமலாம் சார் இருப்பேன், என்னுடைய டேட் எவ்வளவு நாள் வேணா நீங்க எடுத்துக்கோங்க சார், அதுக்கு முன்னாடி பிசிக்கலா நீங்க வந்து தயாராகி வாங்க சார், அது வரை நான் காத்திருக்கேன் என்று சொல்லி ரஜினி ஒரு சம்பிரதாயமான வார்த்தையோடு பிரிஞ்சாலும் அதன் பிறகு நடிகர் ரஜினியும் இயக்குனர் ஸ்ரீதரும் ஒன்று சேரவே இல்லை. ஆம், பல சாதனைகள் புரிந்து தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத கலைஞராக இருந்த இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் 2008ஆம் வருடத்தில் இந்த உலகை விட்டு மறைந்தார். அப்படி அவர் மறைந்தாலும் அவருடைய அத்தனை திரைப்படங்களும் இன்றும் என்றும் தமிழ் மக்களின் நெஞ்சிலும் இந்திய சினிமாவின் வரலாற்றிலும் என்னாலும் போற்றப்படக்கூடிய ஒரு திரைப்படங்களாகவே இருக்கு. இன்றைய 2K கிட்ஸ் போன்றவர்களுக்கு ஸ்ரீதர் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளின் வெற்றியும் அவருடைய சாதனைகளும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய சாதனைகளையும் அவருடைய திறமைகளையும் அவருடைய வரலாறுகளையும் நாம் தொடர்ந்து படிக்கும் போதும் பார்க்கும் போதும் எவ்வளவு பெரிய ஆளுமைகளாலும் தமிழ் சினிமாவை தங்களுடைய கைகளில் வைத்திருந்தார்கள். தமிழில் மட்டுமல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என்று எல்லா மொழிகளிலும் ஸ்ரீதர் தன்னுடைய சிந்தனையால், தன்னுடைய எண்ணங்களால், தன்னுடைய அறிவால் எப்படியெல்லாம் மேலோங்குகின்றார் என்பதை இந்த காணொலியின் மூலம் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். எங்களுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு பார்வர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் மிகவும் நேசிக்கிறோம், மிகவும் மதிக்கிறோம். இன்னும் நன்றியுடன் பாண்டியன் மற்றும் நவரத்ன மோதாரி. நன்றி, வணக்கம்.